ஆண்டவரே, சர்வவல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த சாயங்கால நேரத்துக்காக தகப்பனே எங்களை அதிகமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை கதாவே நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த மகத்தான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற வண்ணமாக கதாவே உம்முடைய மகத்தான இந்த பந்திக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வர நீர் ஏற்படுத்தின இந்த மகத்தான இந்த தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே வார்த்தையை தியானிக்க போகிற ஆண்டவரே அடியான் தொடக்கம் சபையாரை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கதாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு ஆலோசனை கத்தராக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களோடு பேச முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வார்த்தை ஒன்றே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வார்த்தை ஒன்றே எங்களுக்கு போதுமானது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனாலே கதாவே, நீர் வார்த்தையோடு எங்களோடு பேசி கதாவே எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் நீர் ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற சகல காரியத்திலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் 2 அதிகாரத்தை நாங்கள் எடுப்போம். முதலாவதாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். ஆமென். நாங்கள் அடுத்ததாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையே நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே சிறிது நேரம் ஒரு தலையங்கத்துக்குள்ளாக நான் பேச விரும்புகிறேன். வார்த்தையின் அதிகாரத்தில் மணவாட்டி என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். தீர்க்கதரிசி வார்த்தையின் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தலையங்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் இன்றைய நாளிலே வார்த்தையின் அதிகாரத்தில் மணவாட்டி அல்லது மணவாட்டியின் அதிகாரம் என்ற 2 காரியத்திலே நாங்கள் ஏதாவது ஒன்றை எடுக்க முடியும். அதாவது இன்றைய நாளிலே அந்த அதிகாரத்தை உடையவளாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். பொதுவான காரியத்தில் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் அந்த அதிகாரத்திலே நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்குறோம். உலக மனிதர்கள் பொதுவான காரியத்திலே அந்த அதிகாரத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய அதிகாரம் அதுவல்ல. அப்போ அதனால் தான் அங்கே தீர்க்கதரிசி ஆபிரகாம் லிங்கனை குறித்து பேசும்போது அவர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கருத்தை அவர் எப்பொழுதும் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார்.
பதவியை கொடுத்துப்பார், அவன் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். ஆமேன். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிற வேளையில் அவன் யார் என்பது, அவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை அவனால் கண்டுகொள்ள முடியும். அவன் உண்மையான ஒரு மனிதனாக இருக்கிறானா, ஒரு நல்ல மனிதனா என்பதை அதிகாரத்திலே வைக்கும்போது தான் காண முடியும். அதே போல தான் தேவாதி தேவன் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்திலே நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் எங்களை காண்பிக்க முடியும். ஆமேன். அது பொதுவான அதிகாரம் அல்ல. பொதுவான அதிகாரத்தை தேவன் வெறுக்கிறார். நாங்கள் அதை லூக்கா 22 நாங்கள் வாசிக்கலாம். அந்த அதிகாரம் அல்ல. நாங்கள் அதை வாசித்து போவோம் பாருங்கள். லூக்கா 22 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் ரைட் 25 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, பிரஜாதியின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறவருமாய் இருக்கிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உலக அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? அதிகாரத்தோடு ஆளுறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த அதிகாரம் வேறு, இன்றைக்கு மனிதர்கள் அதிகாரம் செலுத்துறது வேறு. அப்போ அதனால் அவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே அந்த அதிகாரம் கூடாது. உங்களுக்குள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்க கடவன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கணுமா? பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறேன், பந்தி இருக்கிறவர்களில் பந்தி விசாரிக்கிறவன் பெரியவனா அல்லது பந்தியில் அமர்த்தப்பட்டவன் பெரியவனா? யார் பெரியவன்? பந்தியில் அமர்த்தப்பட்டவன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருண்டா, அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருண்டா, பந்தி விசாரிக்கிறவராக இருந்தார். ஆமேன். அவர் என்ன செய்கிறாருண்டா, பந்தியை விரித்து சீசர்களுக்கு பரிமாறினார். அப்போ அதனால் தான் இப்போ நாங்கள் அதில் வாசிப்போம் பாருங்கள். பந்திருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரன் போல் இருக்கிறேன். அப்போ அவர் தேவாதி தேவன் இந்த பூமியில் அவர் எப்படி இருந்தார்? பணிவிடைக்காரனாக இருக்கிறார். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருங்கள் ஆகையால் என்று அவர் சொல்கிறார். அடுத்தது நாங்கள் மார்க் 10 மீதியானதை பார்க்கலாம். அப்போ பாருங்கள், அவர் எப்படி இருந்தார்ண்டா, அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? அந்த சீசர்களுக்குள்ளே தன்னை தாழ்த்துறவராக இருந்தார். அப்போ அதனால் தான் இன்றைக்கி மணவாட்டிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, மனிதர்களை ஆள விழிக்கிறோம். ஆனால் வார்த்தை தான் மணவாட்டியை ஆள வேண்டும், வார்த்தை தான் உங்களை ஆள வேண்டும். ஒரு பயத்துக்காகவோ ஒரு காரியத்துக்காகவோ நீங்கள் வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணுமெண்டா உங்களை ஆளுகை செய்யணும். அப்போ அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே பெரியவனாக இருக்கிறவன் என்ன செய்ய வேணும்? மற்றவனுக்கு நீ பணிவிடைக்காரன சிறியவனாக இருக்கவன். அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பந்தி விசாரிக்கிற நேரத்தில் அவர் தான் என்ன செய்கிறார்? காலை கழுவினேர், அவர உடுப்பை கலட்டி அவங்களுக்கு என்ன செய்தார்? கழுவினேர். அங்கே எல்லா பணிவிடையும் அவர் செய்து. அப்போ அதுதான் தேவனுடைய காரியம். இதை முன்னுக்கு போய் வாசிக்கின்ற ராப்போஜனத்துக்கு பிற்பாடு தான் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். இப்போ மார்க்கில் பார்ப்போம். மார்க் 10 இதை பார்த்துட்டு நாங்கள் செய்திக்கு போக போகிறோம் பாருங்கள். ரைட் 42 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாய் எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். பாருங்கள் எப்படி ஆளுகிறார்கள்? இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது.
அப்போ பாருங்கள், தேவன் தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர் என்ன செய்கிறாரண்டா, உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறக்காரராக என்ன செய்யணும், சேவை செய்கிறவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் காரியங்களாக இருந்தாலும் அவங்க அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன செய்கிறேன்டா, ஆபிரகாம் லிங்கன் அதான் சொல்கிறான், ஒருவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். ஏன்னா உண்மையானவன் நீதிக்காக நிற்பான், நேர்மைக்காக இருப்பான், அவனுடைய இயல்பு மாறாது. அவன் இரக்கமுள்ளவனாக இருந்தால் அவன் அந்த இடத்துலையும் இரக்கமுள்ளவனாக தான் இருப்பான். அவன் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்திருக்குன்னு அவன் இருமாப்பா என்ன செய்ய மாட்டான், ஆள மாட்டான். அதனால தான் அந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்கிறான்டா, நீ அதை கொடுத்துப்பார். அதே போல தான் தேவனும் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரென்றால் நீங்கள் யார் என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய இயல்பு என்ன என்றது அவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார், ஆனால் யார் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த வார்த்தையில் நாங்கள் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அந்த விருந்தில் அதான் அவர் சொல்கிறேன், கல்யாண விருந்தில் அழைத்துட்டு அவர் என்ன சொல்கிறேன், அவங்க வர மனசு இல்லைன்னொன்னே பெருவழியிலையும் வேலியிலையும் இருந்து அழைக்கிறார். அப்போ அதே மாதிரி நாங்கள் இருக்கிறோமா? தேவன் இன்றைக்கு இப்போ பார்த்தோம் 11 என்ன சொல்கிறேன், நீங்கள் சகல நோய்களையும் சகல பிசாசுகளையும் இதன்று என்ன கொடுத்தாராம், அதிகாரம் கொடுத்தார். இங்கே வெளிப்படுத்தல் 2 பார்த்தீங்கன்னா என்ன, ஜாதிகள் மீது அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்றைக்கி அதால் தான் திகசுரே வார்த்தையின் அதிகாரத்தில் இயேசு. இன்றைக்கி அதே அதிகாரம் யாருக்கு போகுது, மணவாட்டி. அப்போ இன்றைக்கு அதே மாதிரி இருக்கிறோமா அல்லது இன்றைக்கு ஒரு காரியமாக இருக்கிறோமான்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையில் நாங்கள் தேவண்ட வார்த்தையில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை அவர் காண செய்கிறது. அப்போ இந்த ஆபிரகாம் லிங்கண்ட காரியத்தை பார்க்குற வேளையில் நான் ஒரு பொதுவான ஒரு கதை ஒன்று பார்த்தேன். பார்க்கக்குள்ளே தான் எனக்கு இந்த தலையங்க ஏற்கனவே ஒரு அதிகாரத்தை கொடுத்து பாருன்னு சொல்லக்குள்ள அந்த கதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக மேட்சிங் ஆனது. அப்போ அதனால் அதில் என்ன கொண்டு வருதுண்டா, ஒரு மனிதன் நீ யார் என்பதை, உனக்குள்ளே இருக்கு நீ எப்படி பிறந்தாய், உன்னுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறதா அதோட கதை. என்னென்னா ராஜாவும் சேவகனும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை, நான் இந்த செய்திக்கு நான் அதை கொண்டு வா. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, அவங்க காட்டுக்கு போயிருக்கிறாங்க, அந்த வழியில் போக்கில் தண்ணீர் முடிஞ்சு. அப்போ முடிஞ்சோன்னே என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ தேடுறாங்க எங்கே இருக்குண்டா இங்கேண்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்டுபிடிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு மனிதன் வாரான், அவன் ஒரு பிச்சைக்காரன், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குருடனாக இருக்கு. அப்போ அவன்ட இந்த ராஜா, அந்த பணிவிட ராஜாவோட வேலை கேட்குறான், இங்கே எங்கேயாவது அருகில் தண்ணி இருக்கான். அவன் என்ன செய்கிறான்டா, அதுக்கிட்ட வந்துட்டு அங்காளையும் இஞ்சலையும் பார்த்துட்டு மூக்கா அண்டு அந்த என்ன செய்கிறான்டா, அந்த நுகர்ந்து பார்க்குறான், சுற்றி சுற்றி சுற்றி. அப்போ நுகர்ந்து பார்க்குற வேளையில் அவன் சொல்கிறான், ஒரு குளிர் காற்று வருது. ஏன்னா தண்ணீர் இருக்கிற இடத்துல தண்ணி பட்டு வந்தால் ஒரு குளம் இருந்தால் என்ன செய்ய வேண்டாம், குளிர் காற்று வரும். அதே போல் தீக்கர்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் என்ன செய்கிற காட்டுக்கு வழிகாட்டியாக இருந்தார். ஏன்னா அப்போ அவர் என்ன செய்கிறாண்டா, அவருக்கு போகிற வழியில் வடக்கங்கால தெற்கங்காலன்னு தெரியும். அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறாண்டா, இருட்டாயிட்டு மரம் ஒன்று இருக்கு, என்ன செய்கிற மரத்தை சுற்றி சுற்றி என்ன செய்கிற, இப்படி மரம்ண்டா இப்படி சுற்றி சுற்றி கையை இப்படி போட்டு பார்க்குற. ஏனெண்டா அந்த காற்று படுற நீர்ப்பதம் உள்ள இடத்துல தடிப்பமாக இருக்குது. அப்போ அதுதான் அந்த திசை என்பதை கண்டுகொள்ளலை, எந்த திசையால். அப்போ பாருங்கள், அந்த வழிகாட்டிக்கு தெரியும். அப்போ ராஜாவுக்கு ஒரு அதிசயமாக இருக்குது. எப்படி என்றால் கதை சொல்ல வரல, நான் அதை செய்தியோடு அதனால் ஒரு ஆழத்துக்குள்ளே இருங்க. ஆமே. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றது நாங்கள் யார் என்பதை கண்டுவோம். இப்போ இந்த வார்த்தை பார்க்கக்குள்ளே தேவனுங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தில் நாங்கள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? ஆமே. நாங்கள் வார்த்தை எங்களை ஆளுகை செய்ததா அல்லது நாங்கள் பொதுவான ஆளுகையில் இருக்கிறோம்? ஆமே. நாங்கள் உலகத்தில் ஆளை போல் நாங்கள் இருமாப்பா ஆளை இல்லாது தேவனுடைய வார்த்தையில் தான் எங்களுக்கு அதிகாரம் இருக்கும். ஆமே. அப்போ பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்னா, அப்போ ராஜா கேட்குறான், எப்படி உனக்கு? அப்போ அவர் சொல்ல, எனக்கு கண்ணை தான் தரையில், ஆனால் கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் போது கண்ணை கொடுக்காட்டியும் அவர் அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு தன்மையை கொடுத்துருப்பாராம். ஆமேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், சந்தோஷம்.
அப்போ இப்படியே போயின்றிருக்கக்குள்ள அந்த வழியில் அந்த வியாபாரிகள் வந்து இந்த என்ன செய்கிறாங்கன்னா இந்த என்ன சொல்கிற ரத்தின கற்களை விற்கிறாங்க. அப்போ விற்கக்குள்ளே இப்போ ராஜாவுக்கு இப்போ இவன் இதை சொல்லிட்டான் தானே. அப்போ அதுக்கு முன்னால் என்னென்னா அந்த இப்போ அவன் அதை தண்ணியை காட்டினோன்னே இவனுக்கு சந்தோஷம். அப்போ வேலைக்காரனை பார்த்து சொல்ல இவனுக்கு ஒரு பிச்சை சோறை கொடுன்னு, அதாவது அவன் பிச்சைக்காரன் தானே, அதுக்கான ஆகாரத்தை கொடு, பிச்சை சோறை கொடுன்னோன்னே அவனுக்கு கொடுத்துட்டான். அப்போ அடுத்த கட்டம் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா இவன் வியாபாரிகள் வராங்க. அப்போ இந்த ராஜா இப்போ இவன்கிட்ட கேட்குறான், இந்த 3 கற்கள் இருக்குது, 3ல் எது நல்லது என்பதை நீ கண்டுகொள்ளணும், கண்டுபிடிச்சி எனக்கு தான். அப்போ அவன் என்ன செய்கிறான், சரி என் உள்ளங்கையில் இந்த கற்களை வையன்றக்குள்ளே 3 கல்லை வைக்கிறாங்க. அவன் 2 எடுத்துகிட்டு இது 2 நல்லு 1 சரியில்லைன்றான். அப்போ ஏனண்டா இதில் பாருங்கள் நடுவில் ஒரு கோடு இருக்கான்றான். இப்போ ராஜாவுக்கு யோசனை என்னடா இவனுக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் இதில் என்ன சொல்கிறான்டா நடுவால் ஒரு கோடு இருக்கான்றான். அப்போ அவன் கேட்குறான் ஏனண்டா அவன் சொல்கிறான் சூரிய ஒளிக்கு நேராக படக்குள்ள ஒரிஜினல் ரத்தின கல்லண்டா இந்த கை ஹீட் ஆகும். ஆனால் இதில் நடுவில் வந்து ஒரு கோடு இருக்கிறபடினால இந்த துண்டு மட்டும் சுடேல். அப்போ அதனால் இது டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறான் ஆமே. அப்போ பாருங்கள், அப்போ அதனால் இவனுக்கு பயங்கர சந்தோஷம். தேவன் கடவுள் வந்து ஒரு காரியத்தை இவனுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் அவனை ஏழையாக படைச்சி கண்ணில்லாதவனை படைத்தாலும் ஒரு தன்மையை வச்சிருக்கிறான்னு இப்போ ராஜா. அப்போ ராஜா அதுக்கு பிற்பாடு அவன்கிட்ட சொல்கிறான். இப்போ இதை சொன்னோன்னே அவன் சொல்கிறான் ஒரு நாளைக்கு பிச்சை சோறை போடன்றான். இப்போ கதை வருது, இந்த கதையை கேட்டால் தான் செய்திக்கு வரக்குள்ளே இன்ட்ரெஸ்டாக மாமே. அப்போ அதனால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு சரியன். அப்போ ராஜா பிறகு கேட்குறான், நான் யார் என்ன போய் இவன் குருடும் இவன் பிச்சைக்காரனுமாக இருந்தபடி ராஜா தான் ராஜாண்டு காட்டிக்கொள்ளேன், ஏன்னா அவன் கண்டிருந்தால் இவன் ராஜாண்டு தெரியும். அப்போ அதனால் இவன் ராஜா என்ன சொல்கிறான்டா நான் யாருண்டு நீ சொல்லன்றான். அப்போ அவன் பேசாமல் இருக்கிறான். அப்போ ராஜா சொல்ல நீ பயப்படாத, நான் யாருன்னு நீ சொல்லு. அவன் போய் அவனுக்கு பயம். அப்போ அவன் சொல்கிறான் நான் ஒன்றுமே உனக்கு செய்ய மாட்டேன், நான் யார். அவன் சொல்ல நீ ஒரு பிச்சைக்காரன். இவனுக்கு யோசின்றான் நான் ராஜாவாக இருக்கிறேன், இவன் என்ன பார்த்து பிச்சைக்காரன்ன்றான். அவன் சொல்கிறான் இல்லை நீ பிச்சைக்காரன் தான். அப்போ ராஜாவுக்கு வந்து இப்போ யோசனை வந்து இப்போ அம்மாட்ட ஓடி போய் அம்மாட்ட கேட்குறார், அம்மா நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லணும், மறைக்கக்கூடாது. என்னன்னு கேட்க நான் ஒரு பிச்சைக்காரனாண்டா அம்மா ஸ்டக்காகி நிற்கிறான். அவங்கள நீங்கள் உண்மையை சொல்லுங்க அம்மாட்ட. அவ சொல்ல உண்மையாகவே நீ ஒரு பிச்சைக்காரன் தான். அப்போ அவ கேட்குறா ஏன் அம்மா அப்படி என்றக்குள்ள அப்பா வந்து ஒரு ஆண் மகன் தான் ராஜாவாக வரணுமென்று வெளிக்கிட்ட, பெண் வந்தால் அவள் கொல்லப்படணுமென்று இருக்கப்படினால நான் என்ன செஞ்சேன்டா பிச்சைக்காரனுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை எடுத்து ஒன்றையும் இங்கே ராணியாக இருக்க வேண்டியவ பிச்சைக்காரன் கையிலையும் இருக்கிறான். அப்போ அவள் தான் இங்கே ஆளணும், நீ இப்போ பிச்சைக்காரன் இங்கே ஆள்றான்டோன்னு இவன் திரும்ப ஓடுறான். அவன்கிட்ட ஓடி போயிட்டு கேட்குறான், நீ எப்படி என்ன பிச்சைக்காரன் கண்டுபிடிச்சான். அவன் சொல்கிறான் நீ ஆரம்பத்தில் நீ ஒரு தகுதியான திறமை என்ன நுகர்ந்து பார்த்து ஒரு தண்ணீரை கண்டுபிடிக்கக்குள்ள நீ இவனுக்கு பிச்சை சோறு கூடண்டியே, அப்பயே நான் அவனுக்கு தெரியும் நீ பிச்சைக்காரன் தான். ஆமாம், ஏனென்றா அவனுக்குள்ளால் இருந்த பிறப்பு இயல்பு வந்து, ஏன்னா அவன் சொல்கிறான் நீ ராஜாவாக இருந்தால் என்ன சொல்லுவான்னா தங்க கட்டியை கொடுப்பான் அல்லது ஒரு வெகுமானத்தை கொடுப்பான், ஒரு விலகியந்த, ஏன்னா இது ஒரு திறமை. நீ வந்து பிச்சு தர. இப்போ அடுத்தது சொன்னோன்னே இவன் என்ன செய்கிறான், அடுத்த ஒரு பிச்சை சாப்பாடு தான் போடணும். இவனோட பிறப்பு இயல்பு வந்து இவன் யார் என்பதை காணும். அப்போ எனக்கு இந்த செய்தி பார்க்கக்குள்ள ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமே. அப்போ அதே போல் தான் தேவன் வந்து எங்களை ராஜாவோட பிள்ளையாக இருந்தால் நாங்கள் ராஜாவோட பிள்ளையாக தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு உலக தோட்டத்துக்கு முன்பே எங்களுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, எங்களோட இயல்பு வந்து மாறாது. அதான் ஆபிரகாம்லிங்க சொல்கிறான் அதிகாரத்தை கொடுத்துப்பார், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும். அப்போ தேவன் வந்து ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்போ அதிகாரத்தில் வந்து அப்போ அந்த அதிகாரத்தில் நாங்கள் இல்லைண்டா நாங்கள் யார் என்பதை என்ன செய்ய வேண்டாம், அது காண்பிக்கும். ஆமென். எங்களோட இயல்புகள் காண்பிக்கும், எங்களோட கேரக்டர் வந்து என்ன செய்யும் வேண்டாம், எங்களை என்ன செய்யும்
காண்பிக்கு. எங்களோட குணாதிசயம் வந்து என்னென்னா காண்பிக்கு. அதான் யாக்கோபு 3 நாங்கள் பார்த்தோம். 3 எங்களுடைய ஞானம் வந்து பரத்தில் இருந்து வா. அப்போ பரத்தில் அது என்ன செய்யும்? இணக்கம் உள்ளதாக இருக்கும், சாந்தம் உள்ளதாக இருக்கும். அப்போ பாருங்க, ஏனென்றா அது ஒத்து போகும். அப்போ ஒருவனை என்ன செய்யும்? தாழ்த்தும். அதாவது சொல்லி உங்களில் பெரியவனாக இருக்கு. இப்போ நாங்கள் ஜாதிகள் மேல் அதிகாரம் வரப்போகுது. ஆனால் அதிகாரத்துக்கு முன்பு எங்களுக்கு குணாதிசயம் இருந்தால் தான் அதிகாரம் வரும். அப்போ அதால் தான் தேவன் என்ன சொல்கிறாருண்டா, தேவன் தாவீதை ஏன் ஏறக்குறைய 20 வருடம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் தேவன் ஒரு உபத்திரவத்துக்கு அவனை ஒப்பு கொடுத்தீரண்டா, அவன் உபத்திரவத்தில் வந்து அவன் அந்த பொறுமையை, அவன் ஒரு ராஜஸ்தானத்தை அடைஞ்ச ஜனங்களை ஆளுகை செய்கிற எல்லா பண்பும் அவனுக்குள்ளே வரும். அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் ஆளுகை செய்யப்படணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுமெண்டா நீங்கள் வந்து உங்களுடைய இயல்பு வந்து மாறும். அப்போ அந்த இயல்பு வந்து பரத்திலிருந்து வந்தால் மாத்திரம்தான் என்ன செய்யுமெண்டா எங்களுடைய இயல்பு மாறும். எங்களுடைய இயல்பு மாறணுமெண்டா பரிசுத்த ஆவி வரும். அப்படி வராட்டி வந்து எங்களை மாற்றலாது. எங்களுடைய இயல்பு வந்து எங்களோட பிறப்பு வந்து அதான் சொல்கிறான், ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு வந்து அது இருக்குது. நாங்கள் வாசித்தோம், அதை எடுத்து வாசிங்க இருக்கா. நீங்கள் 1ஆம் தேதி கேட்காட்டி அது மூன்றில் எத்தனை அதை வாசிங்க. 14 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் கரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, உங்கள் இருதயத்தில் இப்போ உள்ளுக்குள்ள எங்களுக்கு ஒருவர் மீது கசப்பு வைராக்கியம் இருந்தால் அது எங்கேருந்து வரையிலையா? இது வந்து பரத்திலிருந்து வரையல். ஏன்னா எங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்கள் கசப்பான வைராக்கியம் இருக்குது. ஆமென். கசப்பான வைராக்கியம் அடுத்த விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டு. நான் சத்தியத்தில் இருக்கேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நான் இன்னும் வரையலை என்று சொன்னால் அது ஓகே, அதான் சொல்கிறேன். நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. ஏனென்றால் அது பரத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல. ஆமென். பரத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி அல்ல. அப்போ பாருங்கள், நீங்கள் பெருமை பாராட்டுது சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதும் இருங்க. அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சத்தியத்துக்கு விரோதமாக. தேவனுடைய வார்த்தையே சத்தியம் என்றது. அப்போ பாருங்கள், உதவுண்ட வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா பொய் சொல்கிறோம். ஆமென். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் பொய் சொல்கிறோம். ஆமென். ஏனென்றா எங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது. அப்போ எல்லாமே வைத்து கொண்டு நாங்கள் இருக்கிறோமென்று நாங்கள் என்ன செய்யலாது. நாங்கள் எல்லாமே நாங்கள் ராஜாண்டா அது இணக்கம் இருக்கும், என சாந்தம் இருக்கும், என தயவு இருக்கும், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அதனால் அவன் சொல்கிறான், நீங்கள் அப்படி செய்யாதீங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்ததுமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கும் அடுத்ததுமாயிருக்கு. இது எல்லாமே பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செயலும் உண்டு. அடுத்தது பாருங்கள், பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தம் உள்ளதாய். ஆமென். அது பரத்திலிருந்து வந்ததாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? சுத்தம் உள்ளதாக இருக்கும். பின்பு சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும். பாருங்கள், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தினாலும். அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? இரக்கமும் இருக்கும். இரக்கத்தினாலும் நற்கனிகளால் அப்போ பாருங்கள், நற்கனிகளினாலும் நிறைந்ததுமாய் பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதுமாய் இருக்கும். அப்போ பாருங்க, தலையங்கம் வந்து ஜாதிக மனவாட்டியின் அதிகாரம். அப்போ அதிகாரத்துக்கு அவள் வரணுமெண்டா அது பரத்திலிருந்து தான் என்ன செய்யணும், அந்த அதிகாரம் வரணும், அவருடைய இயல்பு மாறணும். அப்போ அந்த இயல்பு எங்களோட பிறப்பு வந்து யார் என்பதை என்ன செய்யுமெண்டா காண்பிக்கும். அப்போ நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமெண்டா நாங்கள் அதுக்காக தவறு விட மாட்டோம். இல்லை,
இப்போ கானான் வந்து பரிசுத்தாவிக்கு அடையாளமாக அங்கே யுத்தம் இருந்துச்சு, ஏன்னா பிரச்சனை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அவங்க யுத்தம் பண்ணி ஜெயங்கொண்டாங்க. ஆமேன். அது ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள ஆவிக்குரிய என்ன செய்யும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் எங்கே போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்போ அதனால தான் தேவன் பரிசுத்த ஆவியை முத்திரையாக கொடுத்தார். ஆமேன். அப்போ அதனால தான் நாங்கள் யார், இப்போ உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ திறமையானவங்க இருக்கிறாங்க, ஆனால் தேவன் அவங்கள தெரிவு செய்ய, எவ்வளோ வலிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, யாரையும் அவர் தெரிவு செய்ய. சவுலை பார்க்கக்குள்ள அவன் வலிமை, ஆனால் தாவீதை பார்க்கக்குள்ள வலிமை இல்லை. அப்போ அதே போல் தான் தேவன் இந்த காலத்தில் என்ன செஞ்சார், வலிமை இல்லாத எங்களையும் உங்களையும் அவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அதனால தான் அந்த ஒரு கதை, அதாவது சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சிங்கத்தை விட பார்த்திங்கன்னா சிறுத்தை வந்து அதுதான் அதிக வலிமுள்ளது. ஆனால் ஏன் சிங்கத்துக்கு ராஜ மேன்மை கிடைச்சிச்சண்டா, அதுக்கு வீரமும் இருக்குது, பலமும் இருக்குது, விவேகமும் இருக்குது. அதே நேரத்தில் சிங்கத்தோட குணாதிசயத்தை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்து நடக்கும். மற்ற மிருகம் மேலே பார்க்கும், கீழே பார்க்கும், நேராக பார்க்கும். ஆனால் சிங்கத்தை போல் நடந்து போக்குள்ளேயே 2 பக்கமும் பார்க்கா. அது என்ன செய்யுமாண்டா, அதை பொதுவானவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு குடும்பத்தையும் பார்க்கணும், பெற்றவளையும் பார்க்கும். அது வந்து ஒரு ஆண் சிங்கத்துக்கு வந்து ஆணுக்கு என்ன செய்வாங்க, சிங்கத்துக்கு வந்து ஒப்பிடுவாங்க. பெண்ணாக வந்தீங்கன்னா புலிக்கு கொஞ்சம் இருங்க வாரம். அப்போ அதனால் வந்து பாருங்கள், சிங்கத்துக்கு வந்து அதுக்கு வந்து என்ன செய்யப்படுது, ஒப்பிடப்படுது. அப்போ அதனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அது பசியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யுமா, வேட்டையாடுமா. அதனால தான் உங்களுக்கு ஆவிக்குரிய பசியாக இருந்தால் மட்டும்தான் சேச்சிக்கு வாரன்னு சொல்லிடுறாங்க, நாங்கள் ராஜாட பிள்ளை அப்படி என்று சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்போ பாருங்கள், அது என்ன செய்யுமாண்டா, அது பசியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், வேட்டையாடும். வேட்டையாடுறது வந்து பசியாக இருக்கக்குள்ளே சுண்டலி போனால் அதை போய் பிடிக்காது. அது என்ன செய்யுமாண்டா, வேட்டையாடக்குள்ளேயே பெரிய மிருகத்தை, யானை அல்லது பெரிய ஒட்டகம் அப்படியான மிருகங்களை தான் அது என்ன செய்யுமா, வேட்டையாடி எடுக்குமா. எடுத்து போட்டு என்ன செய்யுமாண்டா, அது கொண்டு வந்து தானும் சாப்பிட்டு போட்டு பெண் சிங்கத்துக்கும் கொடுத்து பிள்ளைக்கும் கொடுக்கும். அதே நேரம் அது குடும்பமாக வாழ்கிற மிருகம். ஆனால் இதை விட பலமுள்ளது வந்து சிறுத்தை. ஆனால் அதுக்கு கொடுக்கலண்டா இதுக்கு இயல்பு இல்லை, நல்ல குணாதிசயம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பெண் புலியும் அந்த சிறுத்தை இனம்தான் புலி, அதுவும் வந்து பதுங்கி இருந்து பாயிற, அதுவும் ஒரு வீரமுள்ள. அப்போ அதனால தான் அதில் சொல்கிறாங்க, அதனால தான் ஆணை வந்து சிங்கத்துக்கும் பெண்ணை வந்து புலிக்குன்னு சொல்கிறான். ஏன்னா பெண்களோட குணாதிசயத்துக்கு அதை விவரிக்க. ஏண்டா பெண் சிங்கம் வேட்டையாடினா என்ன செய்யுமாண்டா, தனக்கு மட்டும் வச்சிருக்கு. அதை என்ன செய்யுமாண்டா, சிங்கம் வந்து வேட்டையாடி மிச்சத்தை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் அந்த புலி வந்து என்ன செய்யுமாண்டா, வேட்டையாடி சாப்பிட்டப்புறம் அதை கொண்டு போய் பொதுக்கி வச்சிருந்து என்ன செய்யும், அடுத்த நாள் காஞ்சாலும் அது என்ன செய்யுமா, சாப்பிடுமா. ஏன்னா அது பெண்கள இயல்பு. ஏன்னா அது அவங்க என்ன செய்ய, மற்றவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் வராது. ஏன்னா அல்லது மற்றவங்க எது இப்படி நல்லா இருக்குது அது எங்கே எடுத்தீங்கன்னா அதை சொல்லவே மாட்டாங்க கடைசி வரை. ஏன்னா அது வந்து அவங்களுடைய இயல்பு. ஏனென்னா அதுக்காக தான் வந்து பாருங்கள், அதுட இயல்பு. அதனால தான் பாருங்கள், இந்த இவ்வளோப்பட்ட சிங்கத்தை விட பலமுள்ளது இருக்குது. யானை கூட கிட்ட நேருக்கு வந்து அடித்தா அடிதான். ஏன்னா ஆனால் வந்து ஏனென்றா இந்த குணாதிசயம் எல்லாமே அதுக்குள்ளே வர்ற வேளையில் தான் அது சிங்கம் ராஜாவா. அப்போ அதே போல் தான் தீக்க சொல்கிறேன், நாங்கள் ராஜாட பிள்ளைகளண்டா ஏன் அந்த தேவன் அந்த யூத கோத்து சிங்கமாக இருந்து அந்த அதிகாரத்தை ஏன் மனவாட்டி கொடுக்குறாண்டா, அவருடைய குணாதிசயம் நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவள் இருமாப்பா ஆள மாட்டாள். ஆமென். அவள் சாந்தமாக ஆளுவாள், அவர் எல்லாரையும் நேசிப்பாள், எல்லா காரியத்திலும் நடப்பாள் என்பதை தேவன் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக இருக்கு. அப்போ அதனால தான் எங்களுடைய இயல்பு ஜாதிகள் மேல் அதிகாரம் தந்திருக்கு. அவர் சொல்கிற சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு தார். ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏண்டா எங்களோட அதிகாரங்கள் வந்து வித்தியாசமாயிருக்கு. நாங்கள் மற்றவர்களை போல் எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கக்குள்ள நாங்கள் மற்றவர்களை போல் நாங்கள் இருமாப்பா ஆளவழிக்கும். நாங்கள் ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா அதை செய்ய இருமாப்பா இருக்கு. ஆனால் அது வந்து இருக்கல. நாங்கள் என்ன செய்யணும்,
ஒரு தலைவனாக இருந்தோம்னா மற்றதில் நாங்கள் சேவை செய்கிறவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், இருக்க தெரியணும். அதனால தான் அந்த மணவாட்டிக்கு வந்து தேவன் அந்த அதிகாரத்தை அதால தான் அந்த ரூத்தை பார்க்குற வழியில் ரூத் என்ன செய்கிறா, மாமியாருக்கு வந்து பணிவிட செய்கிற வேளையில் என்ன நடக்குதுண்டா, நீங்கள் பார்த்தீங்கன்னா போவாஸ் கேள்வி வர்றான் பார்க்குறான். அப்போ பாருங்கள், முதல் ரூத் என்ன செய்கிறான்னா பொறுக்கி கொண்டிருக்கிறான், போவாஸோட நிலத்தில் பொறுக்கி கொண்டிருக்கான். அதுக்கு பிறகு போவாஸ் அழைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பொறுக்கி கொண்டிருக்கிறவ அறுக்கிறவளோடு இருக்கிறான். புரியுதாங்களுக்கு? பொறுக்கி தான் இருந்தா, ஆனால் தேவன் என்ன செய்கிறா, அறுக்கிறவரோடு இருக்கும்படி அவளை செய்கிற. அவள் சொல்ல, நீ என்ன வேணுமென்றாலும் படி, தண்ணி வேணுமென்றா நீ போய் குடி, நீ என்னவும் செய்யலையே. நான் பாருங்கள், பொறுக்கி கொண்டிருந்தவளை அறுக்கிறவளோடு கூட வைத்தான். அதான் ஆளுகை. ஆமென். அதான் அதிகாரம். அதான் ரூத் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாயிருக்கு. அப்போ அந்த இயல்புகள் வந்து மணவாட்டி என்றால் அதுதான். அப்போ அந்த ஆளுகை வந்து இருக்கணுங்கிற இயல்பு வந்து ஒரு சேவை செய்கிற மனப்பான்மை வந்து தேவனுக்காக எங்களுக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கும். அப்போ முதலாவது நாங்கள் அந்த சேவை செய்தாதான் அந்த தேவனுக்காக முதல் உறுதி கொண்டு அதுக்கு பிறகு சேவை செய்து அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், இளைப்பாறும். அப்போ அதே போல் தான் தேவனுடைய வார்த்தையில் அதான் தீர்க்க சொல்கிறார், அந்த வண்ணமாக மணவாட்டியானவள் என்ன செய்யணும் என்றால் இருக்க வேண்டும் என்று. நான் இப்போ ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன். இது ராப்போஜனமாக இருக்கிறபடினால நாங்கள் தேவனுடைய வார்த்தை, ஏன்னா வார்த்தை வந்து நாங்கள் நாளுக்கு நாள் அறிய நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு தான் நாங்கள் என்ன செய்யணும், எங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். பாருங்கள், பரிபூர்ண விசுவாசம் என்ற செய்தியில் 63ஆம் ஆண்டில் பாருங்கள், இப்பொழுது ஞாபகம் வையுங்கள், அவர்களுக்கு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்பொழுது மாம்சமாக இருந்தது, அந்த வார்த்தை அவர்களிடத்திலே நான் உங்களுக்கு வல்லமையை தருகிறேன் என்றது. ஆமேன். உங்களுக்கு நான் அதிகாரத்தை அளிக்கிறேன். அப்போ தேவன் என்ன செய்கிறேன்னா எங்களுக்கு அந்த அதிகாரத்தை, ஏன்னா அந்த வார்த்தை மாமிசமாக இப்போ எங்கே வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டே பாரு. அப்போ அது என்ன செய்யுதுன்னா அந்த அதிகாரம் வருது. அப்போ பாருங்கள், அந்த வார்த்தை அவளிடத்திலே நான் உங்களுக்கு வல்லமையை தருகிறேன் என்று. அப்போ அவர் ஒரு வல்லமையை தந்து, எங்கிட்ட வல்லமை இல்லாட்டி என்ன பிரச்சனை, யார்கிட்ட பிரச்சனை, அவர்கிட்ட பிரச்சனையா எங்கிட்ட பிரச்சனையா, எங்கட பிரச்சனை. ஏன்னா அவர் தந்திருக்கு, அவரோட செல்லுபடியாத காசா இல்லை செல்லுபடியாத அதிகாரமா இல்லை, ஏன்னா அது தந்தால் அது கிடைச்சி தான். அப்போ எங்கேயோ எங்கிட்ட என்ன இருக்கிறது தவறு. ஆமேன். உங்களுக்கு நான் அதிகாரத்தை அளிக்கிறேன். மேலும் அவளுக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் அவர்களிடத்தில் அவர்களுக்குள்ளிருந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் இல்லாத இருந்தது. அதிகாரம் இருந்துச்சு, ஆனால் அதை கிரியைக்கு கொண்டு வரத்தக்கதான என்ன இல்லையா, விசுவாசம் இல்லை. ஏன்னா அந்த விசுவாசம் தான் என்ன செய்யுதுன்னா கிரியைக்கு அதை கொண்டு வர. அப்போ அந்த விசுவாசம் வந்து கிரியையினால் என்ன செய்யப்படணும், வெளிப்படணும். அப்போ அந்த அதிகாரம் கிடைச்சிட்டு, ஆனால் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு போதிய அளவு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. ஆமே. அப்போ பாரு, நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் இயேசு அதை கொண்டிருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார், என்ன நடக்கும் என்று சொன்னாரோ அந்த விசுவாசத்தை உடையவராக அவர் இருந்தார். அவர் அவனை இங்கே கொண்டு வாருங்கள், எந்த மட்டும் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன். அவரிடத்தில் விசுவாசம் மற்றும் அவருடைய வல்லமை இருந்தது. அவர் எப்படி செய்தார்? அவர் நானாக ஒன்றும் செய்ய முடியாது என்றார். ஏன்? அவர் தாமே என்னவாக இருந்தார் என்பதில் மாத்திரம் சார்ந்திருந்தார். அவர் தாம் வார்த்தையாக இருந்ததை அறிந்து அதில் சார்ந்திருந்தார். மேலும் வார்த்தையாகிய தம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் அவர் விசுவாசமுள்ளவராயிருந்தார். அப்போ தேவனிடத்தில் அவர் என்ன செய்து, வார்த்தையாகிய அந்த தேவனிடத்தில் விசுவாசம். ஏன்னா ஆதியில் என்ன இருந்தது, வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ அந்த வார்த்தை தான் என்ன செய்து சிருஷ்டித்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த வேளையில் அவர் ஒரு சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அந்த சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம் அந்த வார்த்தையில் என்னையாக இருந்துச்சாம், விசுவாசமாக இருந்துச்சு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ பாருங்கள், அப்போ இவரும் அவரும் உண்டு, ஆனால் தேவன் தான் ஒன்றை சிருஷ்டிக்கிறேன் மரியாளுக்குள்ளால் ஒரு கற்பத்தை. அப்போ அதனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த வார்த்தை பிதாவினிடத்திலே அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார்.
அவர் தேவனாக வார்த்தையாக இருந்தார், தேவன் அவருக்குள் இருந்தார், அது அவருக்கு விசுவாசத்தை தந்தது, தமது நிலையை அறிந்து கொள்ள செய்தது. நான் யார் என்பதை என்ன செஞ்சிச்சான் அறிந்து. அதே போல தான் நீங்கள் பரிசுத்தாவி இருந்தால் நீங்கள் யார் என்பதை என்ன செய்வீங்க கண்டு கொள்ளுவீங்க. மற்ற உலக மனிதனை போல் உங்களுக்கு குணம் என்ன செய்யலாது இருக்கேலாம். ஏன்னா மற்ற மனிதனை போல் நீங்கள் இருக்கேலாம். ஏன்னா தேவன் வந்து அப்படியான ஒரு ட்ரைனிங்கை தான் என்ன செய்வேன் தருவு. அதுதான் தேவனுடைய வழி. ஏன்னா நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம், எங்களுக்கு பொறுமை வரும். ஏன்னா நிறைய ஜனம் வந்தால் அப்போ என்ன செய்யும் பொறுமை. சில பேருக்கு என்ன செய்யும் வேலை கூடினா என்ன செய்யும் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் அது ஆகியலாம். ஏன்னா கூட எங்களுக்கு என்ன வரணுமெண்டா பொறுமை வரும். ஏன்னா நாங்கள் அதே போல தான் மோசேக்கு தேவன் கொடுக்க வந்து அவன் என்ன செய்தான் காரியங்களை சீர்படுத்தி. அப்போ ராஜாவுக்கு வந்து ஜனாதிபதி எடுத்துக்கொண்டு அவர் இலங்கை ஆளக்குள்ளே வந்து அவர் எல்லாரையும் என்ன செய்யணும் பாதுகாக்கிறவராக, எல்லாருக்கும் ஒரு நன்மை போகிறவராக தான் அது என்ன செய்யணும் இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தரணுமெண்டா உங்களுக்குள்ள அந்த இயல்பு என்ன செய்யணும் வரதான். ஏன்னா அது வந்து அதே இதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறேன் காண்கிறவனிடத்தில் அன்பு கூற சொல்கிறேன். எங்களை அங்கே என்ன செய்கிறேன் ஒற்றுமையாக நடக்க சொல்கிறேன். தேவனுடைய பந்தியில் என்ன செய்கிறேன் ஒற்றுமையாக கடந்து போங்கன்னு ஒரு வழியில் என்ன செய்கிறேன் நடக்க செய். அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நாங்கள் ஏறக்குறைய ஒரு 75-80 பேர் இருப்போம்டா, அவன் 20 லட்சம் பேரை கூட்டிகிட்டு போனான். யோசித்து பாருங்கள், கற்பனையை கொண்டு வந்து பாருங்கள். 20 லட்சம் பேரை நடக்கக்குள்ள ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு பிள்ளைகள் நிறைய பேர் இருந்து எப்படி இருந்திருக்குன்னு யோசி. இப்போ கொஞ்ச நேரம் வரக்குள்ளே பிரச்சனை கிளம்பும். மேன ஒரு ஆள் முறைக்கு தண்டு, ஒரு ஆள் இதண்டு தண்டு, ஒரு ஆள் இப்படி பார்த்துச்சண்டு என்ன அப்படியே. அப்போ அந்த 20 லட்சம் பேரும் கச்சப்பச்சாண்டு போக்குள்ள இப்படி இருந்திருக்குமென்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த யதார்த்தமாக சிந்திச்சுப்பார். ஆனால் அதுதான் தேவன்ட வழியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்ல நீங்கள் இங்கே இருக்கிற போல தான் நீங்கள் அங்கேயும் இருக்க போகிறீங்க. அப்போ பாருங்கள் அதுதான் தேவனுடைய வழியாக இருந்து. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் நிறைய டொய்லெட் வசதிகளோ வனாந்திரத்தில் போகிறாங்க கூடா எத்தனையோ ஏன்னா பிரச்சனை எத்தனையோ மாமிசமானவங்க இருந்திருப்பாங்க, பலவீனம் உள்ளவங்க இருந்திருப்பாங்க. அதான் பிள்ளையாம் பார்க்குறான் பின்னால் இல்லை அவங்களோட பலவீனத்தை பார்க்க. ஏன்னா இப்போ கூட்டமாக இருக்கக்குள்ள பலவீனங்கள் இருக்குது. ஏன்னா சில ஆண்களுக்கு பலவீனம் இருந்தால் அங்கால பார்ப்பாங்க, இஞ்சால பலவீனம் இருந்தால் இஞ்சால பார்ப்பாங்க, பிள்ளைகளுக்குள்ளே பலவீனம் இருந்தால் அங்கே இருக்குது. அப்போ அங்கே போகல இந்த பிள்ளையோட சேராதா அதோட சேரான்னு ஏலவே இயலாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ பாருங்கள் அதுதான் என்ன செய்கிறேன்னா பரிசுத்தாவி. அது வந்து இப்போ எனக்கும் செய்யலாம் உங்களுக்கு மேலா. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்தால் அது நேசிக்குமே. அதால் தான் அவர் என்ன சொல்கிறேன்னா அதை ஒரு திஷ்டாங்கமாக வந்து தேவன் காண்பிக்குது. அப்போ பாருங்கள் அப்போ தாவீது வந்து என்ன செய்கிறான்னா 500 நினைக்கிறேன் ஏறக்குறைய 500 மரமாட்டியும் ஒரே வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டான். எப்படி இருந்துருக்கணும் கற்பனையை பண்ணிப்பார். நான் சொல்கிறேன் யோசிச்சுப்பார். அப்போ ஏனென்றா அந்த காரியங்கள் தேவன் அதே போல் தான் தேவன் என்ன செய்வார். நாங்கள் ராஜ்யத்துக்கு போகல எல்லா ஜனங்களும் என்ன செய்யப்படுறோம் அவருடைய ராஜ்யத்தில் வந்து உண்டாக இருக்கப்புறம். ஆனால் இப்போ அந்த காலத்தில் வந்து மாமிச ஐம்புலங்கள் கிரியை செஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் அங்கே போகல அது இருக்காது. புரியுது அவங்கள? அது வந்து பரிசுத்தாவியினால். ஏன்னா அது வந்து அந்த சரீரம் வேறு. இப்போ இங்கே வர்ற தாகங்கள் இங்கே வர்ற இது ஐம்புலங்களில் கிரியை செய்கிற எதுவுமே அங்கே இருக்கா. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு வசதி கூடின. அந்த காலம் மட்டும் நாங்கள் எப்பயே விழுந்து போயிருப்போம். ஆமே. ஏண்டா அது சண்டை பிரச்சனை காரியங்கள் வந்து எல்லாமே வந்திருக்கு. அப்போ பாருங்கள் அதுதான் தேவனுடைய நியம். அப்போ அதுக்காக தான் சொல்லி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறு. அந்த பரிசுத்த ஆவி தான் வந்து எங்களை என்ன செய்யும் இரக்கம் இணக்கம் என சாந்தம் எல்லாமே கொண்டு வர. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இயல்பில் நாங்கள் சொற்ப பேராக ஒரு காரியமாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இணங்காதவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள் ஒருவர் நேசிச்சு. ஏன்னா தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசிக்காத நேரமும் என்ன செய்தார் நேசிச்சு. அதான் இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களையே நேசிக்கிறவர்களை நீங்கள் நேசித்தா என்ன லாபம். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அதுதான். அதே போல் நீங்கள் பலமுள்ளவர்களாகிய நீங்கள் பலமுள்ளவர்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நடவாமல் பலவினருக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள தாங்கி அப்போ இதுதான் வளர்ச்சி. அதுதான் வனாந்திரத்தில் இருந்துச்சு.
அப்போ அதை தான் மோசேக்குள்ளாக அந்த பிரச்சனைகள் இருந்தது. அந்த சபையில் அவன் சபிக்கவார். அதான் இன்றைக்கு வேறு சபையில் சில காரியங்களை பார்க்கக்குள்ள என்ன செய்வாங்க, சில பேர் ஊழியக்காரருக்கு எதிராக இருக்கிறேன்டுவாங்க, ஏன்னா சில பிள்ளைகள் இருக்கிறேன்டுவாங்க. அப்போ அவங்கள பிடிக்கலாமென்று அவங்க என்ன செய்யலாம், வருவாங்க. ஆனால் அது முடியாத காரியம். அன்றைக்கு மோசே என்ன செஞ்சான், அதை பார்த்து பிழையாமல் என்ன செய்தான், சபிக்க வலிக்கிட்டான். ஆனால் தேவன் சபிக்க விட்டார். ஏண்டா அவங்க எதை செஞ்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு முன்னால் அடிக்கப்பட்ட கண்மலை போச்சு. அவங்களுக்கு முன்னால் மேக ஸ்தம்பம் போச்சு, அக்கினி ஸ்தம்பம் போச்சு. அவங்க அடிக்கப்பட்ட வார்த்தையின்படி எல்லாமே கை கொண்டு போனான். அப்போ வார்த்தையின்படி ஒழுங்காக போனபடினா அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை அந்த ரத்தம் என்ன செஞ்சிச்சண்டா மூடி 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 என்ன செஞ்சிச்சு, கொண்டு போச்சு. அப்போ அதுதான் காரியம். அதேனால தான் நானும் சொல்கிற தீக்க சொல்ல, நீங்கள் வார்த்தைக்கு திரும்பும். வார்த்தை தான் உங்களை என்ன செய்யுமாண்டா திருப்பும். வார்த்தை தான் உங்களை என்ன செய்யும், மாற்றும். ஏன்னா எந்த மனிதனும் நீதிமான் அல்ல. அப்போ இன்றைக்கு ராப்போஜனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிற வழியில் நாங்கள் யார், எங்களுடைய அதிகாரம், நாங்கள் உலக மனிதர்களை போல் நாங்கள் அதிகாரிகளாக இருக்கிறோமா, அதிகாரம் செலுத்துகிறவங்களாக இருக்கிறோம், எங்களை ஒரு மேன்மையாக எண்ணணும்னு நினைக்கிறோமா, அல்லது நாங்கள் ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கோம், எங்களுக்கு குணாதிசயம் இரக்கம் இருக்கா, தயவு இருக்கா, சாந்தம் இருக்கா, இது எல்லாமே நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். ஏன்னா மற்றவங்களை போல் நாங்கள் என்ன செய்யலாது இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால் பாருங்கள், தேவனுடைய காரியத்தில் அந்த வண்ணமாக நாங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ரைட், நான் அடுத்தது நேரம் நெருங்குது. ரைட், ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான சபையின் 5 உறுதியான அடையாளங்கள் என்ற செய்தியில் எதிக்க சொல்கிறேன் பாருங்கள். தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிராத சபைகளே இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறேன்டா, அதிகரி பேசக்குள்ள தெய்வீக சுகத்தை என்ன செய்யாது சில சபைகள் விசுவாசிக்க, லூத்தரண்ட சபையோ மெதடிஸோ என்ன செய்யாது, அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறேன் பாருங்கள், தெய்வீக சுகமளித்தலை விசுவாசம் கொண்டிராத சபைகளே இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு விளங்குகிறதா? நான் எப்பொழுதும் உங்களிடம் பேசுவதில்லை, இந்த ஒளிநாடா வேறு யாராவது கேட்பார்கள். தேவனையும் அவருடைய கட்டளையும் விசுவாசிப்பதாக சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல உங்கள் சபைக்கு கட்டளை அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சபைக்கு தேவன் என்ன செய்கிற போக்கில் மத்திய 10 கட்டளையாக கொடுக்குறேன். அதான் இப்போ நாங்கள் வாசித்தோம். ஏன்னா சகல நோய்கள் சகல, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை விசுவாசிக்கல. ரைட் என்று உரிமை கோருபவர்களே, முதலாவது காரியம் தெய்வீக சுகமளித்தல். இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்பிய போது அவிடம் சொன்ன முதலாவது காரியம் என்ன? மத்தேயு 11, வியாதியஸ்தரை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்துங்கள், அல்பாவும் ஒபேகாவும் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவரும் ஆகிய விடிவெளி நட்சத்திரமும் தாவீதும் வேறும் சந்ததியுமானவர், அல்லேலுயா, அது அவர். ஆம் ஐயா, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எருசலேமிலே மட்டுமல்ல, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அதுதான் வேதம் தானே. ஆமேன். சபையார் ஆமேன் என்கின்றன. வேதம் அப்படிதான் கூறுகிறது. அதுதான் சபையின் செய்தி. உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் என்ன செய்யுமா, அடையாளம் பின்தொடரும். அப்போ பாருங்கள், இன்றைக்கு தேவன் அதிகாரம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை பெற தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், அதிகாரம் நாங்கள் செய்ய முன்பு எங்களோட இயல்புகள் மாறும். எங்களுக்கு அந்த விசுவாசம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கை கொள்ள தான் எங்களோட சதைகள் என்ன செய்யும், வளர். இப்போ 1000 வார்த்தை இருக்குண்டா 50 வார்த்தை தான் நான் கை கொண்டிருந்தா எனக்கு எத்தனை வீதம், 5 வீதம் தான் இருக்குது. அப்போ தான் என்ன செய்யும், விசுவாச தசைகள் என்ன செய்யும், வளரும். நான் முழுவதுமாக கை கொள்ள தான் அது என்ன செய்யும், எனக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யும், வரத்துவம். அதான் தாவீது என்ன சொல்கிறான்டா, சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பிவித்த எனக்கு இந்த கோலியாத் இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். அப்போ தீக்கரிசி அதுக்கு உள்ளே போய் சொல்ல என்னண்டா, ஆரம்பத்தில் சின்னதை கொடுத்தாரா, அது அவனுக்கு செஞ்சபடினால இந்த பெருசு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கு தப்பி வித்தா இதுக்கும் என்ன செய்வாராம், தப்பி விற்பார். அதால் தான் அவர் ட்ரைனிங் கொடுக்குற தண்டை பிள்ளைக்கு. ஏன்னா அவன் அதிகாரம் செலுத்த போகிறான்.
பிசாசின் மேல் அதிகாரம். அப்போ சின்ன சின்ன காரியத்தை திறத்தினாதான் முழு அதிகாரம் வரும். ஆமே, சின்ன சின்ன வியாதியை சுகப்படுத்தினாதான் பெரிய அதிகாரம் வரும். அப்போ அதுக்கு ஏனண்டா அந்த ட்ரைனிங், ஏன்னா அவரை நாங்கள் யுத்த களத்தில் நிற்கிறோம். ஆமே, அதுக்காக தான் அவர் தாரார். அதனால தான் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமே, அதால தான் அவன் என்ன சொல்கிறான், யோபு வந்து தூசிக்கல. ஏனண்டா அவன் எப்பொழுதும் நல்லவராக, அவர் சொற்களாலும் அவன் என்ன செய்யலையான், தேவனை அவன் தூசிக்கல என்று வேதம் சொல்லுது. ஏனண்டா அவனுக்கு தெரியும் அவர் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிறது. அதே போல தான் ஆபிரகாமும் அவர் என்ன செய்கிறார், நான் செத்துப்போன எனக்கு வந்து செத்துப்போன சரீரத்துக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தா கொண்டு போன ஈசாக்கை உயிரோடு எழுப்ப அவருக்கு முடியும் என்பதை அங்கே தான் அவன் பார்த்தான். நாமே தேவனுக்கு அட்வைஸ் சொல்லையில் அவன் தேவண்ட வார்த்தையை என்ன செய்தான், விசுவாசித்தான். ஆனால் அவன் சிநேகிதனாக இருந்தான். தேவண்ட சிலதை கேட்டான், ஆனால் இதை கேட்கலாம். சிலதை கேட்டால் தானே ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் 40 30 10 அப்படி வந்து கடைசி 1க்கு வருது. அதெல்லாம் கேட்டான். ஆனால் இதை சொன்னோன்னு அவன் என்ன செய்யலை, கேட்க. ஏனென்றா அவனுக்கு தெரியும் இதை செய்தால் தேவன் அதை செய்வான். அப்போ அதுதான் அது மனவாட்டிக்குள்ளாக வர்ற அந்த விசுவாசம், அந்த காரியம் வந்து உங்களுக்குள்ளே அது வரும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வரக்குள்ளே தான் இந்த அடையாளங்கள் இன்றைக்கி பிசாசும் செய்யுது. அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா யூதாசும் என்ன செய்தான், அற்புதங்களை செய்தான். ஏன்னா யாரும் அன்றைக்கு அவங்க மற்ற 7 வந்து அந்த வார்த்தை சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் எங்களோட இயல்புகள் என்ன செய்யணும், எல்லாமே அதான் அது யாருக்கு கொடுத்தேன்னா எனக்கும் உங்களுக்கு தான். ஆமே, மனவாட்டிக்கு மட்டும்தான் அந்த இயல்பு மாறும், குணாதிசயம் மாறும். ஆமே, இன்றைக்கி சாபனத்திட்ட வந்து அது இல்லை. அவங்க அற்புதங்கள் செய்கிறாங்க, வரங்களை உடையவளாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்பண்டா என்ன சாந்தமண்டா என்ன, இரக்கமண்டா என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்கலாது, எனக்கும் அப்படி இருக்கலாது. ஏன்னா நாங்கள் இருமாப்பா வந்து ஆளையலான் இருக்கு வேதம். ஆமே, நாங்கள் எப்பயுமே தாழ்வை. அதால் தான் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ராப்போஜனத்தை பிறகு காலை கழுவோம். ஒருவருடைய காலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கழுவப்போம். நாங்கள் பந்தி விசாரிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, துணியை விதிச்சு என கதிரைகளை வச்சு அவங்கள உட்கார வச்சு அவர் சேவை செய்து. ஆமே, இது வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து வரும். ஏன்னா நீங்கள் ஒரு முதன்மையான ஸ்தானத்தை செய்யணுமெண்டா ஆலயத்தில் பணிவிட செய்யும். அதான் சாமுவேல் வந்து ஆலயத்திலே விடப்பட்டு பணிவிட செய்ய, ஏன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசியாக வரும். அப்போ அதே போல் தான் தீர்க்கதரிசி, அதே போல் தான் நீங்கள் தேவனுக்கு சேவை செய்யணும். ஆமே, தேவனுக்கு பணிவிட செய்யணும். தேவண்ட காரியத்துக்கு செய்யக்குள்ள தான் தேவன் என்ன செய்வாரண்டா அந்த காரியத்துக்குள்ள. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆமே, இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்யணும், வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கணும், தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கணும். இதை தேவண்ட காரியத்தை நாங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஏன்னா உங்களை சபையாக அழைக்கும் போது தேவன் ஒரு வழியை வச்சிருக்கு. அதான் திக்க சொல்லு, தேவன் வந்து எப்பயுமே தன்னுடைய வழியில் தான் அவர் வருவார். ஆமே, இப்போ அன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாள் யார், அவள் வந்து ஒரு வெளியேறப்பெற்ற அன்னாள்ற ஜெபத்தை தேவன் என்ன செய்தார், கேட்டார். அவளுக்கு ஒரு என்ன கொடுத்தார், ஆண்மகளை கொடுத்தார். அவன் வந்து தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் அன்னாள் என்ன செய்தால், அதை வாசிங்க 1 சாமுவேல். இன்றைக்கு சபைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் மனவாட்டியார். பாருங்கள், இப்போ இந்த இதில் தான் இந்த தீர்க்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 1:17 வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமே, இப்போ இதுதான் பாயிண்ட். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறேன்டா, இப்போ முன்னுக்கு போய் வாசிச்சிங்கன்னா ஏலியை வந்து தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் சூழித்து போயிட்டான். அவன் வந்து தேவனை விட்டுட்டு அவனுக்கு கண் பார்வை குறைஞ்சிட்டு, ஏன்னா அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல், ஏன்னா அந்த பிள்ளைகளை வந்து சரியாக வளர்க்காதபடினால போயிட்டான். அப்போ இப்போ போயிட்ட பாருங்கள், இதில் தான் நாங்கள் கவனமாக இருக்கு. அதற்கு இப்போ இது ஜெபிக்கக்குள்ள இது வேறு காரியம். பாருங்கள், அவள் ஜெபிக்கிறாள், அதை அவன் என்ன செய்கிறான், தவறாக புரிகிறான், எல்லாமே செய்து. இப்போ 17 வரக்குள்ள அதற்கு ஏலி,
சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்க, கவனிங்க என்றாள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது. இப்போ எங்கே வாராள் பாருங்க, யார்கிட்ட கிடைக்கணும்? ஏலியிட வார்த்தைக்கு அவள் என்ன செய்தால்? காத்திருந்தாள். ஏன்னா ஏலி மூலம்தான் அவளுக்கு நன்மை வரும். ஆனால் ஏலியை விட்டு தேவன் என்ன செஞ்சுட்டு கடந்து போயிட்டு, அப்போ என்னத்தை இங்கே தீக்கேஸ் கொண்டு வாரேன்டா, தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சரியாக இருக்கானோ பிள்ளையாக இருக்கிறானோ அது வேறு. ஆனால் சிஸ்டம் எங்கேருந்து வரணுமெண்டா அது அந்த ஸ்தானத்துக்கூட தான் என்ன செய்யணும், அது வரும். அதான் ஜூதாஸை பாருங்கள், தேவன் அதிகாரத்தை கொடுத்தோன்னே அவங்க சகல அதிகாரத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? ஜூதாஸ் என்ன பேசுறத்தினானா இல்லையா, சுகப்படுத்தினானா இல்லையா, சகலமும் செஞ்சான். ஆனால் அவன் யாராக இருந்தான்? பிசாசா. ஏலி யாராக இருந்தான்? விழுந்து போன மனிதன். ஏன்னா தேவன் அவனை விட்டு அவனை 2 குமாரரையும் கொண்டு கடந்து போயிட்டு. ஆனால் இந்த சிறிக்குள்ள விசுவாசம் இருந்தது என்றால் நீண்ட நேரம் ஜெபிக்கிறான், முழங்கால். அப்போ தீக்க சொல்கிறேன், அப்போ பார்க்கக்குள்ள அவன் என்னென்னா, இப்போ நீண்ட நேரம் முட்டுக்காலில் இருந்து ஜெபிக்கிறான்டா. அப்போ ஏலி கதிரையை போட்டு பின்னால் இருந்து பார்க்கக்குள்ள அவன் யோசிக்கிறான், குடிச்சிருக்கு. ஏன்னா சத்தமாகவும் ஜெபிக்கல, புரியுதா? அப்போ அவள் என்ன செய்கிறான்னா மௌனமாக ஜெபிக்கக்குள்ள இவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதில் செய்கிறான்னா இவள் என்ன செஞ்சுருக்கணும்? வெறிச்சு இருக்கணும் அல்லது குடிச்சு. அவள் சொல்கிறான், நான் அப்படிப்பட்டவள் அல்ல. அப்போ அவனுக்கு அப்செட் ஆகிட்டு, அந்த காரியத்தை சொன்னோன்னு என்ன செய்துட்டு அப்செட் ஆகினோன்னு. அப்போ அவள் என்ன சொல்கிறான்டா, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிட வேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அப்போ பாருங்கள் அவள் என்ன செய்கிறாளண்டா, அப்பொழுது அவள் பாருங்க, அவர் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில், யார கண்களில் தயவு கிடைக்குது? ஏலியிட பாருங்க தயவு கிடைக்க கடவுதென்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாறி. இவ்வளோ நாள் இந்த ஒவ்வொரு வருஷமும் அங்கே போக்குள்ள அவள் அழுது. அப்போ யார் அவருடைய கணவன் கூட சொல்கிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நீ எனக்கு விசேஷித்தவள். ஆனால் அவளை யாரும் திருப்திப்படுத்தலை. தேவண்ட வார்த்தை, தேவன் மாத்திரம்தான் என்ன செய்யணும், பரத்திலிருந்து ஒரு காரியம் அது மாத்திரம்தான் என்ன செய்யலாம், திருப்திப்படுத்தும். அப்போ பாருங்கள், அதுக்கு பிறகு அவள் என்ன செய்யலை, துக்கமுகமாக இருக்கு. அப்போ எங்கே வருதுன்னு பாருங்கள் போய், புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் சபையார். சபையார் கர்த்தர் ஒன்றும் தம்மை தேடுறவளுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றால் அது ஏலியா இருக்கலாம், சாமுவேலாக இருக்கலாம், யூதாஸாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், ஆனால் தேவன் ஒரு சிஸ்டத்தை வச்சா அதுதான் சிஸ்டம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் வெளிப்பாடு, ரெவலேஷனாக இருக்குது. அப்போ பாருங்கள், அதில் நாங்கள் வரக்குள்ள தான் தேவன் எங்களுக்கு தேட. நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை. ஏன்னா வார்த்தை அப்படி தானே சொல்லுது. அப்போ பாருங்கள், அந்த வார்த்தை அவள் பாருங்கள், அதுக்கு பிறகு துக்கமுகமாக இருக்கீள், அதுக்கு பிறகு அவள் எப்படி இருக்கிறாள், சந்தோஷமாக இருக்கு. ஆனால் முன்னுக்கு போய் வாசித்து பாருங்கள், அவள் எப்பயுமே துக்கமாக இருக்கு. ஆனால் அவளுக்கு ஏலி சொன்ன, அது உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சி. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? ஆனால் அவள் போய் ஜெபிச்சிருப்பாள். அவள் என்ன சொன்னாள்? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண். ஏண்டா அவள் மற்றவளால் இவளுக்கு துக்கம். அதே நேரத்தில் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சரியான ஊழியக்காரன் இல்லை. புரியுதா அவங்களுக்கு? அடுத்த வெளிப்பாட்டுக்கு போகிற அடுத்த காரியம் இல்லை. அப்போ அதனால் அவள் என்ன செய்கிறான்டா, எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அதை நான் உமக்காக தருவேன். அப்போ இவன் தான் அடுத்தது என்ன செய்ய போகிறான், வரப்போகிறான். எனக்கு இந்த துக்கமும் நீங்கணும், இங்கே உண்மையான ஊழியக்காரனும் என்ன செய்யணும், வரும். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் அவன் யாருன்னு தெரியும். ஏன்னா அவரோட சிஸ்டம் போக்கில் நீங்கள் முன்னுக்கு வரலாறை வாசித்து பார்த்தீங்கன்னா பெரிய துக்கமாக போவோம். அவன் அந்த குமாரர்கள் செய்கிற அட்டூழியங்கள் காரியங்கள் எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ளே அவளுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் இருக்கக்குள்ளே தான் இவள் என்ன செய்கிறா, ஆண்டவரே எம்மது அடையாது, நான் வாழ்நாள் முழுதும் உம்முடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன், விடுவேன் என்றக்குள்ளே பாருங்கள். அவள் என்னண்டா அந்த வார்த்தையின்படி அவள் விசுவாசிச்சு. இன்றைக்கி சபை அந்த நிலைக்கு நானும் நீங்களும் தகுதியாமல். ஏன்னா தேவன்ட எந்த வார்த்தை எதை சொல்லுதோ அதில் அவர் கடமைப்பட்டவர். அதனால தான் உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ அற்புதங்கள். அன்றைக்கு பிரதர் அனுப்பியிருந்த ஒரு அற்புதம் என்னென்னா, ஒரு வார்த்தையை அவங்களோட வீட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவருடைய கணவன் மரித்து போயிட்டு
ஏன்னா ப்ரோ அப்போ மரிச்சோன்னா அப்போ அந்த வார்த்தையை பார்த்துட்டு அந்த ஸ்திரீ வந்து இவர் நிச்சயமாக உயிரோடு எழும்புவார்ண்டு அவளுக்கு விசுவாசம் 2-3 நாள் ஆயிட்டு. அவள் என்ன செய்கிறாண்டா அந்த ஊழியக்காரன் வந்து பிரசங்கிச்சிட்டு இருக்கிற அவள் வந்து ஊழியக்காரனுக்கு தெரிய ஊழியக்காரன் ஜெபிக்கையும் வரல. ஆனால் கடவுள் ஆலயத்தில் கொண்டு போய் அவள் வைக்கக்குள்ள நான் ஏறக்குரிய 2-3 நாளைக்கு பிற்பாடு அந்த உயிர் வந்து எழும்புது. நான் அதை விசுவாசிக்கிறாமே அது பெரிய செய்தித்தாள்லே இல்லாமல் ஏண்டா அது ஸ்தாபனத்தில் செய்தாலும் எங்கேயும் செய்தாலும் தேவன் சுகம் அளிக்கிறவர். அவர் யார் எங்கே விசுவாசிக்கிறானோ அங்கே கொடுக்குற தேவன். அங்கே தான் கிறிஸ்தவங்க தவறி போகிறாங்க. அது யார் அற்புதம் வச்சு நாங்கள் என்ன செய்யலாது இதண்டில் அப்போ அந்த அற்புதத்துக்கு அந்த சபை சரியென்று நாங்கள் ஓடையலாம். ஏன்னா அதை விட மேலான உண்டு. அப்படியானா நாங்கள் என்னத்தை அங்கே பார்க்கணும், அதை விட நாங்கள் மேலாக என்ன செய்யணும், ரெபேக்காலை போல், ஏன்னா நாங்கள் சாராளை போல், நாங்கள் ரூத்தை போல், எஸ்தரை போல் நாங்கள் என்ன செய்யணும், சாராளை போல் நாங்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும், வரணும். அவ்வளோ பேரில் ஒருத்தி இருந்தது போல் நானும் ஒருவராக வர்ற வேளையில் தான் தேவன் அந்த ஸ்தானத்தை அவர் தருகிற தேவனாக இருக்குது. அப்போ அதுதான் பாயிண்டாக இருக்குது. அப்போ அதனால் தேவனுடைய காரியத்தில் பாருங்கள், தேவன் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரம் வந்து சரியாக ஆளப்படவும் சரியான முறையில் அது வர்ற வேளையில் தேவன் எங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு ஆசாரியரும் லேவியருமாக தேவன் எங்களை அழைச்சிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சபையாக வரும்போது தேவன் உங்களை என்ன செய்கிற ஒரு நிலைக்குள்ளாக நான் அதை அந்த பாயிண்டை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். டைம் இருக்குது, அதனால் யோசிக்காங்க. ரைட். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை அந்த புத்தகத்துடைய வார்த்தையில் அவர் சொல்கிற பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தையை சுற்றி சூழ ஒரு காவலனை போடவில்லை என்று நினைக்கிறீர்களா? ஏண்டா அவர் எப்பயுமே ஒரு எல்லையை அவர் வச்சிருப்பேன். அந்த எல்லைக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த சிங்கத்தில் கதையில் சொல்லக்குள்ள சிங்கத்தை பாருங்கள், அந்த வேட்டையாடக்குள்ளையாம் அது வலது பக்கம் விழுந்தால் தான் சாப்பிடும். இடது பக்கம் ஒரு வேளை அதில் வேட்டையாடின பொருள் விழுந்துட்டேன்னு வைங்க, கடைசி மட்டும் சாப்பிடாது. ஏனென்றா சிங்கம் தனக்கென்று ஒரு எல்லையை வச்சுருக்கான். அந்த எல்லைக்குள்ளால் வந்து யாரையும் வரவிடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதுவும் வலது பக்கம். அதே போல் திகழ்ற தேவனுடைய சுற்றிலும் ஒரு காவலனை அவர் போடவில்லை என்று நினைக்க. தேவனும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். தேவன் ஒரு ஒழுங்கை வச்சிருந்தால் அந்த ஒழுங்குல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், காரியம் இருக்குது. அப்போ பாருங்கள், இதோ சிங்கம், காளை, சிங்கம், மனித கழுகு ஆகியவை உள்ளன. அவைகள் இன்னமும் இங்கே பூமியில் அவ்வாசலில் இருந்து கொண்டிருக்கவில்லையா? கேள்வி கேட்கிறார். அவர்கள்தான் 4 சுவிசேஷங்களாகும். பாருங்கள், அவைகள் போன எத்திசையிலும் நேராக சென்றன, ஒன்றுக்கொன்று முரண்பாட்டி கொண்டிருக்கவில்லை. அவைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து நின்றன. பாருங்கள், அவைகளில் ஒன்று மனிதனுடைய விவேகத்தோடும் இன்னொன்று கழுகின் விவேகத்தோடும் செயல்படுகிற தன்மையோடு போகின்றன. இன்னொன்று ஒரு மேய்ப்பனாக இருக்கிறது. அப்போ அதை திரும்ப அடுத்தது கொண்ட அன்றைக்கு 4 சுவிசேஷம் என்னென்ன, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது எல்லாத்தையும் ஒன்று காவல் எது அப்போஸ்தலர் நடவடிக்கை. அது மாதிரி இப்போ பாருங்கள், அவைகள் எத்திசையும் போன நின்றன. பாருங்கள், அவைகள் ஒன்றும் அது வாசித்தார் பாருங்கள். ரைட். பாருங்கள், களியின் செயற்படுகின்றன, தன்மையோடு போகின்றன. இன்னொன்று ஒரு மேய்ப்பனாக இருக்கின்றது, ஒன்று சுவிசேஷனாக இருக்கிறது, ஒன்று சுவிசேனை போல இன்னொன்று மேய்ப்பனாக இருக்கிறது, இன்னொன்று கட்டுறுதி வாய்ந்ததாக இருக்கிறது, இன்னொன்று கூர்மதி வாய்ந்ததாக இருக்கிறது. பாருங்கள், அவைகள் ஒவ்வொன்று திசையிலும் காவல் செய்தன. தேவன் இந்த பரிசுத்தாவி சுவிசேஷத்தை காவல் செய்கிறார். ஏனென்னா இந்த மெசேஜை தேவன் என்ன செய்கிறாருன்னா காவல் செய்கிறார். பாருங்கள், இப்பொழுது மத்தேயு 10:1 நான் இப்போ எங்களோட செய்தியில் தலையங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்முடைய வரவழைத்து அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மேல் வீட்டறையில் கூடி அவரது நாமத்தில் ஜெபித்தனர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டனர். அதனால் ஊழியத்துக்கு அதிகாரம் வந்தது. அன்று அவளுக்கு என்ன செய்தாரோ இன்றும் உனக்கு
உனக்கும் அவர் என்ன செய்வாராம் செய்வார், நானும் அவளுக்குள் ஒருவன் என்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். ஓ குழந்தைகள், சற்று ஒரு நிமிடம் சமாதானப்படுத்துங்கள், சற்று மிகவும் கவனமாய் கேளுங்கள். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 11. அநேக போதர்கள் தங்கள் சபையில் ஸ்திரீகள் ஆபாச ஆடை அணிவது, செயல்கள் மற்றும் சீட்டாட்டங்கள், பங்கோ விளையாட்டுக்கள், நடனங்கள் மற்றும் விருந்துகள் ஆகிய இந்த அசுத்த ஆவிகள் சபையில் தங்கும்படி விடுகின்றன. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீடிக்கவும் அக்காவலன் அந்த வாசலில் அமர்ந்திருப்பதை பார்த்தீர்களா? விளங்குதா? அந்த காவலன் யார்? மேய்ப்பன், அப்புறம் சுவிசேஷன், தேவன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காரியம். அப்போ அவங்க எல்லாமே என்ன செய்யணும்? சபைக்குள்ளே வார எல்லாரையும் காவல் காக்கும். ஏன்னா உடுப்பு உடுத்தி, ஏன்னா அநாகரிகமாக உடுப்பு உடுத்தி வாராக்களை என்ன செய்யணும்? காவல் காக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யாது? இந்த சுவிசேஷம் மங்கிப்போ ஏலியிடதான் என்ன செய்யும்? மாறும். அதிகாரம் வராது. ஏன்னா இப்போ இந்த உடுப்பு என்ன சொல்கிற, ஒரு அசிங்கமான உடுப்பு போட்டால் அது என்னதான் இருக்கிறது? இப்போ நாங்கள் வாசிச்சோம், அது ஒரு அசுத்த ஆவி. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அசுத்த ஆவிகளை துரத்தவும் ஏன்னா சகல நோய்களையும் குணமாக்கண்டா வஸ்திரம் தேவனுக்கு பிரியமில்லாது இருந்தால் அது ஒரு ஆவி தான். அதை துரத்து தான் உங்களுக்கு அதிகாரம் தந்து. ஆனால் சபை என்ன செய்யுது? பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே கதைப்பாங்க, பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செஞ்சு எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கு. அதால தான் சபைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட உடுப்பை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. ஆமென். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது. ஆமென். நாங்களே அந்த ஆலயமாக இருக்குது. ஆமென். அப்போ அந்த காரியம் அப்போ அதெல்லாம் ஏனென்றா இப்போ நான் வெளிப்பாடை கொண்டு வரேன்டா இதுதான் உங்களுக்கு தந்தார். அதெல்லாம் அதாண்ட பாருங்கள், அந்த கெதரே நாட்டில் இருந்த ஒருவன் அவன் என்ன செய்கிறான்? நிர்வாணமாக இருந்து கீறுறான். ஆனால் அவனை சுகப்படுத்தினவன் அவன் என்ன செஞ்சான்? முதலாவது ஓடி போய் உடுப்பை தான் எடுத்து. ஆப்பிரிக்காவில் என்ன நடந்தது? 5 லட்சம் பேர் ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுக்கிற என்ன நடந்துச்சு? ஆப்பிரிக்காவோட உடுப்பு தெரியும் தானே உங்களுக்கு? மேலே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதான் காட்டில் வாசி. அவ்வளோ பேருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டோன்னே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுற வேளையில் உடனே அவங்க 2 கையால், ஒரு கையால் இதையும் ஒரு கையால் இதையும் பொத்திட்டு என்ன செய்ய ஓடி போய் முதலாவது மரக்கிளையை எடுத்து போட்டான். அப்போ யார் சொல்லி தந்தது? யார்? பரிசுத்த ஆவி வரக்குள்ள அது சத்தியத்தை போதிக்குது. இது தவறு. அப்போ என்ன இருந்துச்சு உள்ள? அசுத்த ஆவி. அப்போ அந்த ஒரு உடுப்பு, ஒரு மனிதண்ட உடுப்பு, அது யார் என்பதை அவனை காண்பிக்கிறேன். அப்போ அதை துரத்த எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்போ நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கல சபையில் ஒரு ஆள் இடறக்கூடாது. ஏன்னா வர்றவங்கள தாங்கணும், அன்பு செலுத்தணும் என்ன அப்படி இருக்கல. நான் சொல்கிற அதிகாரம் வேறு, அந்த அதிகாரம் வேறு. நான் இப்போ எந்த அதிகாரம் சொல்கிறேன்? வார்த்தையின் அதிகாரம். நாங்கள் அதிகாரத்தில் ஒருவனை ஆளாமல் வார்த்தையை சொல்லி ஒருவனை என்ன செய்யணும்? அதிகாரம் செலுத்தும். அதான் இயேசு என்ன செய்கிறார்? லூக்காவில் அவர் போதிக்கிறத கேட்டு அவர் அதிகாரம் உள்ளவராக பேசுகிறத அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்குறான். ஆமென். அப்போ அதனால் நாங்கள் இன்றைக்கி சபைக்கு வாரோம்டா தேவனை நேசித்து வரோம். ஆமென். தேவனோட வார்த்தைக்கு பயந்து வரோம். நாளைக்கு கோல் அடித்து கேட்பாங்க, வரலன்னு சொல்லணும். அதுக்கு வரவே கூடாது. அதான் அன்பு. அன்பினாலே கிரியை செய்கிறதான் தேவன் விரும்புகிறான். ஒரு குடும்பம் அன்பினால் ஆளுகை செய்யப்படும். எப்படி? கணவனுக்கு பலவீனமாக இருந்தால் அந்த நேரத்தில் அவ தாங்கணும். அப்போ தான் அந்த நேரத்தில் தான் மனைவி அன்பு செலுத்துகிறான்றதை காணலாம்னு இருக்கு. அதே போல் மனைவி இயலாமல் இருக்கக்குள்ள கணவன் என்ன உண்மையான அன்பு வச்சுருக்காண்டா அந்த நேரம் தான் அவள் காணலாம். அவள் வியாதியாக பலவீனமாக இக்கடில் இருக்கக்குள்ள கணவன் பேசாமல் போய் கொரட்டை அடிச்சுட்டு படுத்தான். ஏன்னா அவட வேலையை நீ பொம்பளை சமைக்கணுமெண்டா அந்த அன்பு கிரியைக்கு வரல. அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு கொமன் அன்பு. ஏன்னா அந்த அன்பு எப்படி என்றால் பொதுவான உலகம் நேசிக்கிற. ஆனால் தெய்வீக அன்பை என்ன செய்யுமாண்டா அந்த பொறுப்பை அது எடுக்கும். ஆமே. அதான் அந்த உலகம் அந்த பொதுவாக. அதே போல் வேதமும் என்ன செய்யுது? அப்போ அதே போல் தான் நாங்கள் என்ன செய்யணும்?
அந்த தேவனை நாங்கள் தேடி வரக்குள்ள அன்பினால் அவர் என்ன ரட்சித்தார், என் பாவத்தை அவர் மன்னித்தார். ஆமே, நான் தேவனுக்காக வரணும், தேவனுக்காக செய்யணும் என்று அதை தான் அவர் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சும்மா வந்தால் நான் ஒரு வியாதி வந்திருக்கு அதனால தான் வாரேன், அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் பரம்பரை அதுக்காக தான் நான் வாரேன் ஏன்னா அப்படி வாராங்க இன்றைக்கு உலகத்தில் ஏன்னா. ஆனால் நானும் நீங்களும் அப்படி வரையாது ஏன்னா எங்களோட இருதயம் தேவனுக்கு தெரியும். நானும் நீங்களும் வரணும் அவர் அன்பை ருசிச்சு. ஆமே, அந்த அன்பு அவருக்கு தான் தெரியும். அதால் தான் நீங்கள் எவ்வளோ ரத்தாம்பரம் போல் இருந்தாலும் அவர் அதிலிருந்து உங்களை மீட்பேன். அந்த அன்பை நினைக்கணும், அன்பில் செய்யக்குள்ள அதான் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும், அது விசுவாசித்து நம்பும். ஏனென்றால் தேவன் பார்க்குற என்ற அன்பில் வாரான். அவன் அவருக்கு எதிராக வாரதில் அவன் எதிராக நிற்கிறான், அவர காரியம் எங்கே நின்றாலும் தூக்கி போட்டுட்டு ஓடி வாரான்னா அவருக்கு தெரியும் அது வைராக்கியம். அவன் மற்ற நேரத்தில் வேறதில் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும் அவன் அன்பில் ஓடி வாரான். அதான் அந்த நேரத்தில் அது சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் விசுவாசித்து நம்பும். ஆமே, அதுதான் அன்பு. நீங்கள் அப்படி வாங்க. ஆமே, நீங்கள் மெசேஜ் சபை என்று வராதிங்க ஏன்னா நீங்கள் வந்து தேவனை நேசித்து வாங்க. அதே போல் தான் குடும்பத்தையும் அப்படி நேசிங்க. ஏன்னா தேவன் எனக்கு தந்த குடும்பம், ஏன்னா தேவன் தந்த மனைவி, தேவன் தந்த கணவன், ஏன்னா தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்க, கணவனுக்கு அதிகாரம் தந்திருக்க, மனைவி அதிகாரம் செலுத்த, மனைவிக்கு அதிகாரம் தந்திருக்க, பிள்ளைகளை வளர்க்க. ஆமே, அப்போ அதெல்லாம் அந்த அதிகாரத்தை தான் அவங்க எடுக்கணும் அழிய வேறு அதிகாரத்தை அவங்க என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. ஆமே, அதனால் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி நிமிஷத்தில் ட்ரக் வேறு எங்கேயோ போயிட்டு, ஆனால் அது நல்லதாக போயிட்டேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.